Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 44. இந்த லெசன்ல நாம MS Word குள்ள இருக்கிற footnote பத்தி பார்க்க போறோம். ரைட். ரெஃபரன்ஸ் என்ற இந்த டேப்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இதோட பேரு footnotes அப்படினு சொல்லுவோம். footnotes அப்படின்றது என்னன்னா ஒரு டாக்குமெண்ட்டுக்குள்ள நீங்க டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஸ்பெசிஃபிக்கா வேர்டை பத்தி நீங்க பிரீஃபா சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படினா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், எப்படின்றத கவனிங்க. உதாரணத்துக்கு நான் என்ன பண்றேன்னா ஹெட்டிங் 1 அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டு ஏதோ சில கான்டென்ட்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். இங்க இடையில என்ன பண்றேன்னா மேங்கோ அப்படின்ற வேர்டை டைப் பண்றேன். அப்ப நான் இந்த மேங்கோன்ற வேர்டை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வெச்சுக்கோமே, மேங்கோ வாண்ட கிளிக் பண்ணிக்கிட்டு இன்சர்ட் ஃபுட்நோட் கிளிக் பண்ணனா அந்த பேஜுக்கு கீழவே 1 அப்படின்ற பேரை போட்டு இந்த மாதிரி வரும். அப்போ இட் இஸ் a fruit அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா இருங்க, அந்த எண்டிங்ல கொடுத்துக்கோ. எண்டிங்ல ஃபுட்நோட் இட் இஸ் a fruit அப்படின்னு கொடுத்துறேன். திரும்ப என்ன பண்றேன் அப்படின்னா ஏதோ சம்திங் டீடைல்ல டைப் பண்ணிக்கிட்டே போறேன். இங்க என்ன பண்றேன்னா கேரட் அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ இங்க ஒரு ஃபுட்நோட்டை இன்சர்ட் பண்றேன். இட் இஸ் a vegetable. ஓகேங்களா? அப்போ இது என்னன்னா மேல இந்த 1 2ன்னு இருக்குது எல்லாமே அது பத்தின டீடைல் கீழே பிரீஃபா இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நான் சில விஷயங்கள் பண்ணும்போது மட்டும் சில வேர்ட்ஸ்க்கான மீனிங் கொஞ்சம் பிரீஃபா நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபுட்நோட்டை ஆட் பண்ணிக்கலாம். நோட்ஸ்னா என்ன சொல்லுவோம், அதை பத்தின ஒரு ஹிண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஃபுட்நோட்ஸ் அப்படின்னா ஃபூட்டர் பேஜுக்கு கீழே ஏதோ சம்திங் டீடைல் நீங்க ஆட் பண்றதுக்கு பேரு தான் ஃபுட்நோட். அப்போ எங்க வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம், அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஏதோ சம்திங் மேங்கோன்னு படிக்கிறாங்க, அது என்னப்பா வேர்டு மீனிங் தெரியலன்னா கீழே வந்தா இட் இஸ் a fruit. அது வந்து ஒரு வகையான ஃப்ரூட் போல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குன்றது தான் இதோட பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபுட்நோட். இப்போ ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், பார்த்துக்கிட்டே வரத்துக்காக இந்த நெக்ஸ்ட் ஃபுட்நோட்ன்றதை கிளிக் பண்ணிக்குவோம். ஷோ நோட்ஸ் அப்படின்னா அந்த பேஜ்க்குள்ள என்ன நோட்ஸ் இருக்குன்றதை மொத்தமா காமி அப்படின்றதுக்காக ஷோ நோட்ஸ். ஷோ நோட்ஸும் கொடுக்கலாம். நீங்கள் பேஜுக்கு கீழே வந்தாலும் என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே ஷோ ஆக போகுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணுங்க. அதுக்கு ஒரு 4 வேர்டுக்கு ஃபுட்நோட்டை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம், அப்போ ஆட் பண்ணும்போது இங்கே எப்படி எது டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த லெசனில் வேறு சில கான்செப்ட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.